ஸோ இதோட பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, கீழ விழுந்தாலும் இதனால டக்குன்னு வந்து டேமேஜ் ஆயிருது. ஸோ இதான் வந்து பாக்ஸு. நீங்க ரைட் பண்ணும்போது இந்த மாரி சேஃப்டி கியரை போட்டுட்டு ரைட் பண்ணுங்க. ஏன்னா ஃபுல் பேடிங் வந்து ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ ஹாய். வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெல்மெட் வந்து அப்கிரேட் பண்ணலான்னு சொல்லி ஒரு ஹெல்மெட் லோ பட்ஜெட் ஹெல்மெட் வாங்கியிருக்கோம். இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹாஃப் ஹெல்மெட் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் வந்து ஃபுல் விளாகா வந்து மோட்டோ விளாகிங் அந்த மாதிரி ஏதாவது ஷூட் பண்ணி போடணும்னா ஃபுல் ஹெல்மெட் இருந்தால் கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதுக்காண்டி ஹெல்மெட் வாங்கியிருக்கோம். ஸோ பின்னாடி பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஸோ அதை தான் இன்னைக்கு நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ட்ராவல் அண்டு அன்பாக்சிங் இந்த மாதிரி வீடியோலாம் நம்ம போஸ்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே அமைக்கிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹெல்மெட் தெரியுது அவங்களுக்கு. ஸோ வேதா பிராண்டில் தான் இன்றைக்கி வந்து நம்ம ஹெல்மெட் வாங்கியிருப்போம். ஃபுல்லாக உங்களுக்கு நான் அன்பாக்சிங் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதோட பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1620 சொன்னாங்க. ஸோ இந்த பட்ஜெட்டில் இந்த ஹெல்மெட் வந்து பெட்டரான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சது பெட்டர் தான். இதுக்கு கீழே நீங்கள் வந்து இருக்குது 400, 300, 500, 700 அந்த மாதிரி ரேஞ்சிலலாம் எல்லா ஹெல்மெட்டும் வச்சுருக்காங்க. என் வேகாலையும் கூட இருக்கும் ஆஃப் ஹெல்மெட் அந்த மாதிரிலாம். கீழே விழுந்தாலும் இதனால டக்குன்னு வந்து டேமேஜ் ஆயிடுது. நம்ம வந்து சிட்டி ரைடு இந்த மாதிரிலாம் போகணும்னா நம்ம ஒரு கண்டிஷனுக்கு வந்து கீழே விழுந்தால் எதுவும் பாதிப்பு இருக்கக்கூடாதுன்னா கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் ஹை பட்ஜெட்டில் வாங்கிக்கோங்க. நம்ம பிளான் பண்ணி வச்சுருந்த ஹெல்மெட்டுலாம் என்னென்னா ரைடெக்ஸு அண்டு ஆக்சர் பிராண்டு. ஆமாம், 2 பிராண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்மெட் சூஸ் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ ஏன் அதை வாங்காமல் இதை வாங்கியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு அந்த பட்ஜெட்டில் நம்ம வந்து வாங்க முடியாது. அதுவும் இல்லாமல் அந்த ஹெல்மெட்டுக்கு ஏற்ற மாதிரி பைக்கு நம்மள்ட்ட கிடையாது. இப்போ ஓட்டுற பைக் பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்ச அண்ணனோட வந்து வண்டி தான் அது. ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம ஒரு பைக் வாங்கிட்டு அதுக்கப்புறமா ரைடெக்ஸு அண்டு ஆக்சர் ஹெல்மெட்டில் ஏதாவது ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஹெல்மெட்டோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஐயோ, இவன் வேற ஒரு டைப்பா பார்க்குறானே, சும்மாவே யூட்டன் போடுவான். அதுக்கப்புறம் லாங் ரேஞ்ச் வரையும் இருக்குது. ஸோ அந்த ஹெல்மெட்டு நம்ம கண்டிப்பாக வாங்குவோம். ஸோ அவ்வளோதான். ஸோ அந்த வேகா ஹெல்மெட்டோட அன்பாக்சிங் பார்ப்போம். ஸோ ஹெல்மெட் அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஸோ இதான் வந்து பாக்ஸு பார்த்துக்கோங்க. வேகா பிராண்டில் தான் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ வேகாவில் என்ன மாடல்ன்றது தெரியல எனக்கு. ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ நான் பாக்ஸோட கேட்டிருந்தேன், அதனால் பாக்ஸோட கொடுத்துருந்தாங்க. அவன் இன்னும் திருந்தல மாமா. ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இதுதான் நம்ம வாங்கியிருக்க ஹெல்மெட்டு. ஸோ பார்க்க எப்படி இருக்குது, நல்லா இருக்கான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஏன் கிராஃபிக்ஸ் எதாவது கலரில் வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா 200 எக்ஸ்ட்ரா வருது. ஸோ அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு அந்த கலர்லாம் போட்டு பழக்கம் கிடையாது. எப்பயுமே பிளெயின் பிளாக் தான் கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி தெரியும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதனால் வந்து பிளெயின் பிளாக் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து டாட் சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்காங்க. இதோட பேடு வந்து எல்லாமே ஃபுல் சைடு ரிமூவ் பண்ணிக்கலாம். இதில் 3 சைடு இருக்கும் பேடு. அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 சைடுமே வந்து ரிமூவபிள் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு பட்டன் டைப்பில் இருக்கும் சரிங்களா. இந்த மாதிரி பட்டன் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே நம்ம ஃபுல் சைடு அப் அண்ட் டவுன் சைடு எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காண்டி எனி டைம் வாஷ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வாஷ் பண்ண முடியாது. எப்போயாவது மந்த்லி வந்து சும்மா தண்ணி படாமல் கொஞ்சம் க்ளீனாக வாஷ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணி டஸ்ட்டெல்லாம் வந்து மண் எல்லாமே இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து தட்டிட்டு மறுபடியும் நம்ம மாட்டிக்கலாம். அந்த மாதிரி மட்டும் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அது பெட்டராக வந்து நம்ம லாங் ரேஞ்ச் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நீங்கள் வீடியோலாம் பார்க்கும்போது இந்த வைசர் இருக்காது. அது ஒரு டிரான்ஸ்பரண்ட் கிளியர் வைசர்னு சொல்லுவாங்க. அந்த கிளியர் வைசர் தான் இருக்கும். சரி, ஹெல்மெட்டை போட்டு பார்க்கலாம். எப்பயுமே ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா இப்படி போடாதீங்க, உள்ளே போகாது கரெக்டான சைஸு. டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான்டா. ஹெல்மெட் வாங்கும்போது உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இந்த இதில் டேப் வச்சு அளந்து வாங்குவேன். நான் அப்படி தான் வாங்கினேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து ஃபுல் ஹெல்மெட் வாங்குறேன், கொஞ்சம் ப்ராப்பராக வாங்கணுன்றதுக்காண்டி தான். நீங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ ஹெல்மெட் எப்படி போடணும்னா இந்த பேக் சைடு வந்து ஃபஸ்ட்டு உள்ளே போகணும். ஸோ அதுவுமே கடைக்காரங்க சொன்னாங்க, எனக்குமே தெரியாது. இது வந்து வச்சு அது பக்கத்தில் வச்சிங்கன்னா கரெக்டாக உள்ளே போயிடும். ப்ராப்பராக ஹெல்மெட் எப்படி இருக்கணும்னா, ஸோ இப்படி ஆட்டும் போது ஹெல்மெட் வந்து ஆடக்கூடாது. அப்படி இருந்தால் வந்து ப்ராப்பர் ஹெல்மெட்டு. ஸோ இந்த இடம்லாம் கொஞ்சம் வந்து உங்களுக்கு கண்ணை அழுத்துற மாதிரி தான் இருக்கும் ஃபீலிங்கு.
அதுக்கப்புறம் ஒரு 1 மந்த் இல்லைன்னா ஒரு 2 வீக்ஸ்லேயே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்பாஞ்சு தான் அது கொஞ்சம் லூஸ் விட்டுரும். அது இல்லாமல் நீங்கள் ரைட் பண்ணும்போது இந்த மாதிரி சேஃப்டி கியரை போட்டுட்டு ரைட் பண்ணுங்கள். யாரும் ஹெல்மெட் இல்லாமல் ரைட் பண்ணாதீங்க. ஸோ நம்மளுமே அடுத்து மோட்டோ ரைடிங்லாம் கண்டினியூ பண்ணணுன்றதுக்காண்டி ப்ராப்பராக ஃபஸ்ட்டு கியர் பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்மெட் தான். ஸோ இதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் நம்ம அப்டேட் பண்ணணும். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம வந்து ஹெல்மெட் வாங்கியாச்சு. இந்த ஸ்டாப் வந்து போட மறக்காமல் போட்டுருங்க. இந்த ஸ்டாப் தான் முக்கியம். ஹெல்மெட்டை மட்டும் போட்டு இந்த ஸ்டாப்பை போடாமல் விட்டுறாதீங்க. இது நீங்கள் உங்களுக்கு வேணுன்றதை லூஸ் பண்ணி டைட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த ஹெல்மெட்டு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட ப்ரைஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். 1600 வருது. 1400 இருக்குது. ஆனால் அதில் ஒன்று என்ன பிரச்சனை, இதே மாடல் தான் 1400. அதில் என்னென்னா ஃபுல் பேடிங் வந்து ரிமூவ் பண்ண முடியாது. சைடு 2 சைடு மட்டும்தான் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுக்கு அதிகமாக வேர்வை சேர்றது இந்த சைடு தான் வேர்வை வந்து சேரும். ஹெல்மெட்டு போட்டிருந்தாலும் கொடலைனாவும். அதனால் இதை ரிமூவ் பண்ணுற மாதிரி எனக்கு இருந்தால் தான் அடிக்கடி கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குன்றனால ஒரு 200 தானே எக்ஸ்ட்ரா போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். ஸோ இந்த பட்ஜெட்டில் இந்த ஹெல்மெட் வந்து நல்லாயிருக்கா ஓகேவான்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஓகே இந்த ஹெல்மெட்டு. ஸோ பட்ஜெட் அதிகமாக போகணும்னா எவ்வளோ வேணால் நம்ம வாங்கலாம். நம்மளுக்கு ஸ்டார்டிங் ரேஞ்சில் இது ஓகே தான். ஸோ இந்த ஹெல்மெட்டில் நம்ம சின்னில் மாட்டுற மாதிரி நீங்கள் ஆல்ரெடி மோட்டோ வ்ளாக் பண்ணுறவங்கலாம் பார்த்துருப்பீங்க. அந்த சின்னில் மாட்டுற மாதிரி கேமரா வந்து நம்ம ஆல்ரெடி வச்சுருப்போம். பாருங்க தெரியுதுங்களா? இது வந்து எக்ஸ்மேட் ஸ்டன் ப்ரோன்னு சொல்லி ஒரு ஆக்ஷன் கேமரா. இந்த ஆக்ஷன் கேமரா வந்து நம்ம சேனல் ஆரம்பிக்கும் போதே வாங்கியாச்சு. ஆக்சுவலாக 20ல் வாங்கினதுன்னு நினைக்கிறேன். ஸோ எதுக்கு அப்போ வாங்கிட்டு இப்போ வரையும் வச்சுருக்க யூஸ் பண்ணாமே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி அது வாங்குறதுக்கு காரணமே சைக்கிளிங் பண்ணலாம். சைக்கிளிங் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துறான் லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. ஸோ சைக்கிளிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதெல்லாம் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் ஃபஸ்ட் ரைடே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அதை எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். எனக்கு அப்போலாம் வந்து அந்த கேமரா நாலேஜ் எல்லாம் இல்லை. என்ன ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா, நான் மதுரையிலேருந்து குட்லாடம்பட்டி ஃபால்ஸ் இருக்கும் தெரியுங்களா? மதுரையில் இருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஃபால்ஸுக்கு வந்து போகிறதுக்கு சைக்கிள்லேயே போயிட்டு ரிட்டர்ன் வந்திருந்தேன். அதை ஃபுல்லாகவே இந்த கேமராவில் தான் கவர் பண்ணியிருந்தேன். ஆனால் வீட்டில் வந்து பார்க்குறப்ப அந்த ஃபுட்டேஜே இல்லை. ஸோ ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கேமரா எல்லாமே நான் பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ உள்ளே இருக்கிற அந்த எஸ்டி கார்டு இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து அப்போ நாலேஜ் இல்லாதனால வெறும் நம்ம ஃபோனுக்கு யூஸ் பண்ணுற 8 ஜிபி மெமரி கார்டை மட்டும் யூஸ் பண்ணி விட்டேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பீடு, ஸ்டோரேஜ் எதுவுமே ஸ்டோர் ஆகாமல் ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து நம்ம அந்த கேமராவே எடுத்திருக்கோம். ஸோ அது ஒரு சூப்பரான ஆக்ஷன் கேமரா. நான் இது வந்து ஃபுல்லாகவே யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். அவுட்டோர் அண்ட் இன்டோரு. ஸோ இன்டோரில் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாய்ஸ் இருக்கும், வீடியோ நாய்ஸு. ஸோ அதை மட்டும் நம்ம இன்டோரில் தவிர்த்துட்டு அவுட்டோரில் பக்காவாக இருக்கும். லோ லைட்டிங்கில் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒய்டு ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 170 டிகிரி வரையும் ஒய்டு ரேஞ்ச் கொடுக்குறாங்க. ஸோ அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கேமராவில் தான் வரும். ஸோ நம்ம சின்னில் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கான இதுவுமே வாங்கியிருக்கோம் ப்ராடக்ட்டு. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எல்லாம் அமேசானில் தான் நான் வாங்கினது. இது வந்து ரீசெண்டாக தான் வாங்கினேன். ஒரு 2 மந்த்ஸ் இருக்கும். வாங்கி எல்லாமே நான் வச்சுட்டேன். ஸோ ஹெல்மெட் வாங்குறது மட்டும்தான் பாக்கி. அதை வாங்கிட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அனௌன்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ இப்போ ஹெல்மெட் வாங்கியாச்சு. இந்த ஸ்ட்ராப் வந்து இந்த இடத்துல வரும் ஹெல்மெட்டில். அதுவுமே நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அந்த கேமராவுக்கு மைக் வந்து கிடையாது. கோப்ரோ மாதிரி அட்வான்ஸ் கிடையாது. ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம அடுத்து வாங்க போகிறது பார்த்தீங்கன்னா கோப்ரோ தான் வாங்க போகிறோம். அதுக்கான சேவிங்ஸும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக வாங்கிட்டு அது வாங்கிட்டோம்னா நம்மளுக்கு மைக் அண்டு வீடியோ குவாலிட்டி எல்லாமே பெருசாக மெனக்கெட தேவையில்ல. ஸோ இதுக்கு வந்து நான் வந்து 2, 3 மடங்கு நான் மெனக்கெடும். இதுக்கு வந்து மைக்கு கிடையாது. ஏன்னா பழைய காலத்து இது 2013, 15 மேக் பண்ணுது. ஸோ அதனால் அப்போ இருக்கிறவங்கன்னா டைப் சி, இந்த யூஎஸ்பி அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரேர் தான். அவங்க வந்து இந்த வேறு மாதிரி ஒரு பின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து எஸ்ஜே கேமோட பின்னு தான் செட் ஆகும். ஸோ இந்த மைக் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல அந்த 2 மீட்டர் 1 மீட்டருக்கு ஒன்று கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மைக்கு தான் வந்து நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். மொபைலில் கனெக்ட் பண்ணிக்குவோம். அந்த மைக்கை வந்து மொபைல்லேருந்து தான் நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸ்ட்ரைட்டாக வந்து கேமராவுக்கு வந்து இந்த மைக் கனெக்ஷனை கொடுக்க முடியாது. இந்த மைக்கை வந்து நம்ம ஹெல்மெட்டுக்குள்ளே அந்த பேட் ரிமூவ் பண்ணிக்கலாம்னு சொன்னேன்ல. நான் மெயினாக வாங்குறதுக்கு காரணம் ஒன்று க்ளீன் பண்ணுறதுக்கு, ஒன்று வந்து இந்த மைக்கை வந்து பேட் ரிமூவ் பண்ண முடிஞ்சால் தான் இந்த வந்து மைக்கை உள்ளே வைக்க முடியும் ஹெல்மெட்டுக்குள்ளே. ஸோ அதுக்காண்டி ஸோ அந்த மைக்கு அப்புறம் வந்து இந்த சின் மவுண்ட்டு எல்லாமே நான் ப்ராப்பராக இந்த கேமரா உள்பட எல்லாத்தையும் நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை நம்ம அந்த வீடியோ ஷூட் பண்ணுறோம். ஆனால் இந்த வீடியோ இன்றைக்கே எடிட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. அதனால் இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு நான் எடிட் பண்ணிவிட்டு நாளைக்கு கண்டிப்பாக புதன்கிழமை அந்த வீடியோ அப்லோட் ஆயிரும். தெய்வமே, நீங்க எங்கேயோ போயிட்டீங்க.
ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது வியாழக்கிழமை நைட்டு ஜொமேட்டோ அந்த மாதிரிக்கு வந்து இந்த ஹெல்மெட் சின்னோட நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். வீடியோ லென்த்தாக போகுதுன்னு நினைக்கிறேன். இதோட ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் அந்த ஃபுல் மோட்டோ விளாக் கிட் இருக்குது பார்த்தீங்களா, இதோட ஃபினிஷிங் செட்டப் எல்லாமே நான் உங்களுக்கு ஃபுல்லாக அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். உன் வாழ்க்கை அவ்வளவுதான் இந்த உலகம் உன்கிட்ட சொல்லும் போது உன் வாழ்க்கை உன் கையில தான் உங்க அறிவு சொல்றது உங்களுக்கு கேட்கலையா? தோல்வி பயம் துரத்தும். திரும்பி பார்க்காதீங்க. போதும்னு மனசு சொல்லும். வர வாய்ப்பை விட்டுறாதீங்க.